என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? என் அண்ணன் மவ வீரா என் மவன் சிவபாலனுக்கு தான். அதை எவனாலையும் மாத்த முடியாதுல. சொல்லிக்கிட்டே இருக்க நிக்க வாழ வா. கௌதம், என்னப்பா கோவமா? இல்ல, சந்தோஷமா இருக்க. பயங்கர சந்தோஷமா இருக்க. சந்தோஷத்துல அப்படியே கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மா, என்னம்மா பொறுமை? எவ்வளவுமா பொறுமை? இந்த மாதிரி யாருமே என்ன ட்ரீட் பண்ணதில்ல தெரியுமா? புரியுதுடா, கஷ்டம்தான். ஆனா இதெல்லாம் யாருக்காக? அப்பாவுக்காக தானே. அப்பாவை கொண்டு அந்த சண்முகத்தை விட்டுற முடியுமா சொல்லு? ஐயோ, அவனை பழி வாங்க இந்த ஒரு வழிதான் இருக்கா? 1000 வழி இருக்குமா? சத்தியமா இந்த டார்ச்சரை என்னால தாங்கவே முடியல. அந்த ஆளு கூட பிறந்தாலே இசக்கி. அவ வந்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா? வந்து ஆத்திரத்துக்கு அவளை பலார்னு கணத்துல அரைஞ்சு கழுத்தை உடைச்சு போட்டிருக்கணும்னு எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சுமா. இவ்வளவுதான் இருப்பா, இவ்வளவு உயரம் தான் இருப்பா அந்த வெட்டுக்கிளி. அவனுக்கு நான் அசிஸ்டன்டா. அவன் என்ன எவ்வளவு இன்சல்ட் பண்ணா தெரியுமாமா? கொடுமையா இருக்குமா. இதுக்கு மேல என்னால இதை தாங்கவே முடியாதுமா. வேற வழி இல்ல கௌதம். அந்த சண்முகம் உன்னை நம்பணும். உன்னை நம்பி அந்த வீராவை உனக்கே கட்டி கொடுக்கிற அளவுக்கு அவன் நம்பி தரணும். அது நடக்கணும்னா நீ இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். என்னால முடியலமா. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு கௌதம்? மிஞ்சி போனா 1 மாசம். அப்பாவுக்காக நீ இதை பொறுத்துக்க மாட்டியாப்பா? கௌதம் கண்ணா, அந்த வீரா இந்த வீட்டோட மருமகளா வரணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கணும். உண்மையான வெற்றினா அது என்னன்னு தெரியுமா? நாம விட்ட கண்ணீரை அந்த எதிரி விடுறதுதான். அந்த வீரா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அவ படுற கஷ்டத்தை பார்த்து அந்த சண்முகம் கண்ணீர் வடிக்கணும். என் தங்கச்சியை விட்டுருங்க மேடம்னு என் கால்ல விழுந்து அவன் கெஞ்சணும். அப்பதான் நான் யாருங்கிற விவரத்தையே அவனுக்கு சொல்லணும்.